Hello guys, TTF வாசனான ஜெயில் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்ட் 3 வீடியோ இது. ஸோ வாசனானுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல ஸ்பைனும் ஹேண்டும் ஃப்ராக்சர் ஆயிருந்திருக்கும். ஸோ அந்த ஃப்ராக்சர் எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே புழல் ஜெயில போட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது எதனால அப்படி பண்ணாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அப்படியே இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் கண்டென்ட் பார்க்கறதுக்கு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுருங்க. டாக்டர் வந்து ரிப்போர்ட்டை பார்த்து வாசன் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதுகுல வந்து ஃப்ராக்சர் ஆயிடுக்கு, ஸ்பைனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகி பிரேக் ஆகிடுக்கு. பட் இதோட விளைவாக வந்து பண்ணால் ஒரு கையும் ஒரு காலும் உங்களுக்கு வராமல் போயிருந்துருக்கணும். பட் உங்களோட நல்ல நேரம் உங்களுக்கு ஒரு கையும் ஒரு காலும் நல்லா வேலை செய்யுது, அதாவது 2 கையும் 2 காலும் நல்லா வேலை செய்யுது. ஸோ நீங்கள் ரொம்ப லக்கி தான். பட் இந்த சர்ஜரி நம்ம இந்தியாவில் கிடையாது, சர்ஜரி நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி அவ்வளோ கஷ்டத்துலேயும் எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் வந்து பண்ணால் எனக்கு சர்ஜரி ஆகாதுங்க. நான் ஃபுல்லாமே நேச்சுரல் வழியில் போகிறவன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேண்ட் சர்ஜரியும் நான் வேணான்ட்டேன். முதுகில் வந்து ஆல்ரெடி சர்ஜரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நேச்சுரலாக தான் ரெக்கவரி ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஹேண்ட் சர்ஜரிக்கு வந்து பண்ணால் நம்ம சிக்னேச்சர் போட்டால் நமக்கு சர்ஜரி பண்ணிடுவாங்க. என்கிட்ட சிக்னேச்சர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் இருந்துட்டு இல்லைங்க நான் வெளியே போயிட்டு எங்கள் நேச்சுரலாக என்னை வந்து ஒரு டாக்டர் பார்ப்பார், அவரே பார்த்துப்பாரு, எனக்கு சர்ஜரி வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் சர்ஜரியும் நான் பண்ணலைங்க. ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பண்ணால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஆனால் ஹாஸ்பிட்டலில் பெட்டு போட்டிருப்பாங்க, பெட்டில் வந்து பண்ணால் என்னால் இப்படி நேராக படுக்க முடியாது. ஏன்னாங்க நமக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிடுக்கு, நேராக படுக்கவே முடியாது. நான் அதனால் எப்போவுமே குப்புறதா படுத்து தூங்குவேன். ரொம்ப வேதனையாக இருக்கும். நைட்டு தூங்கலன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து பண்ண என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. பட் என்ன ப்ராப்ளம்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் குணமே ஆகலை. அதாவது இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு ஸ்பைன் ஃப்ராக்சர் இருக்குது. இடுப்பில் பல்ஜி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்கு. கழுத்தில் பல்ஜி வந்து பண்ண ஓரளவுக்கு ரொம்ப சரியாயிடுச்சு. ஹெல்மெட் போட்டு பின்னாடி உட்காந்துட்டு எங்கேயாவது ரொம்ப தூரம் போனால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கழுத்தும் வலிக்குது, இடுப்பும் வலிக்குது, முதுகு, அதாவது இந்த ஃப்ராக்சர் வந்து பண்ணால் வலி எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்குது. பட் வந்து நான் சரியாக ஆகலை. நிறைய பேரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி என்னை வந்து அங்கே டிஸ்சார்ஜ் பண்ணி என்னை வந்து பார்த்துட்டிங்கன்னா புழல் சிறையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கூட்டு போனாங்க.